ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிற பிரச்சனை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்லை வீட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைபளு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? கிச்சன்லேயே ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வரைக்கும் நின்றுட்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடிய நபர்கள், ஸோ டூ வீலர்லேயோ இல்லை நம்ம வந்து டெய்லி இந்த மாதிரி நான் பயணம் செய்து தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஸோ ட்ராவலிங் டைம் வந்து எனக்கு ரொம்ப அதிகம். இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸ் நான் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறேன். இந்த மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கும் உடலில் நமக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா டிஸ்க் பல்ஜ், செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன், லம்பார் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நர்வ்ஸ் வந்து இரிட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். இதனால நர்வ்ஸ் வீக்னஸ், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கண் பார்வை குறைபாடு வர்றதும், ஸோ நமக்கு கண்களில் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுதும் வரக்கூடியதுதான்.